ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். அதாவது பால் கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, பாவு கொழுக்கட்டை. இது இப்போ வந்து வெள்ளை பாகில் வந்துட்டு இதை ஊற வைக்கிறதுனால பாவு கொழுக்கட்டை. அது வந்துட்டு பேச்சு வாக்கில் அப்படியே மாறி பால் கொழுக்கட்டைன்னு சொல்கிறாங்க. இதை திரட்டு பால்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாவை வந்து நம்ம இப்படி திரட்டி அதில் போடுறதுனால திரட்டு பால்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு தான் நான் இப்போ அரிசி ஊற வைக்க போகிறேன். அது வந்து எப்படியும் அரிசி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதுக்காக நான் வந்து புழுங்கரிசி எடுத்துருக்கேன். இந்த புழுங்கரிசி நீங்கள் எது வேணாலும் அளவு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இது 1/4 கிலோ அளவு. இது இந்த அளவு வந்து இந்த டம்ளர் வந்து 1/4 கிலோ. இந்த அரிசி வந்து நான் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறேன். இது ரேஷன் கடையில் வாங்கினா புழுங்கரிசி தான். இது நீங்கள் வீட்டில் உள்ள சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். இல்லை கடையில் வாங்கினா இட்லி அரிசி புழுங்கரிசி இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நல்லா ஒரு 2 தடவை 3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்துடலாம். இதை ஊற வைக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 50 கடலப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த 50 கடலப்பருப்பையும் நம்ம வந்துட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ அரிசி ஊறும் பொழுதே இதையும் ஊற வச்சிட்டோம்னா நம்ம வேக வச்சு அதில் போட்டுடணும். அதுக்காக தான் இப்போ இதையும் வந்து கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இதை கழுவி எடுத்துக்கிறேன். நம்ம ரேஷன் கடையில் வாங்கிட்டு வர புழுங்கரிசியை நம்ம வந்துட்டு இட்லிக்கோ இல்லை வேறு எதுக்கு ஊற வச்சாலுமே சரி, இதை மாதிரி வந்துட்டு 2 தண்ணியை அலசி ஊற்றிட்டு 3வது வந்துட்டு இதை மாதிரி கொஞ்சம் கல் உப்பை போட்டு நல்லா இது மாதிரி நல்லா இப்படி உரசி வந்துட்டு இப்படி தேய்ச்சி கழுவுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு அழுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அழுக்கும் அதில் போயிடும். இட்லியும் வந்து உங்களுக்கு வெள்ளைன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இதை நல்லா உரசி இதை கழுவிடுறேன். நான் வந்துட்டு ஏற்கனவே 2 வாட்டி கழுவிட்டேன். இது 3வது வாட்டி இந்த உப்பு போட்டு உரசினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். நல்லா மாவு அரைச்சதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கிற கொஞ்சம் அழுக்கும் அதில் போயிடும், பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள், நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். நல்லா வெள்ளைன்னு ஆயிடுச்சு. இந்த வெயில் நேரத்தில் வந்துட்டு பழைய சாதம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க நல்லா இதை மாதிரி நல்லா இந்த ரேஷன் கடையில் வாங்கிட்டு வர அரிசியை வந்துட்டு நல்லா இதை மாதிரி கழுவிட்டு உப்பெல்லாம் போட்டு உரசி கழுவிட்டு இது ஒரு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமே நீங்கள் சாதம் வடிச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும், சீக்கிரமே வெந்துடும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாதம். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாதம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப வந்து அழுத்தமாக ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது மாதிரி தான் பழைய சாதம் சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா நான் இந்த சாதத்தை வடித்து நல்லா தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருவேன். மறுநாள் தயிர் ஊற்றி வெங்காயமாக தொட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சரிங்க, இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றிடலாம். நல்ல தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது ஊறட்டும். இதுலேயும் வந்துட்டு கழுவிட்டு வந்துட்டேன். இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இது அப்படியே நம்ம குக்கரில் கூட போட்டு நம்ம வேக வச்சிடலாம். ஆனால் வந்து இது மாதிரி நம்ம பருப்பு ஐட்டம்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம குக்கரில் போட்டோம்னா 1 விசில் 2 விசில்லே டக்குன்னு வெந்துடும். அதுக்காக தான் உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம ஊற வைக்காமல் டக்குன்னு செய்கிறத விட இது மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் நல்லா ஊற வச்சோம்னாக்கா கொஞ்சம் நல்லா வந்துட்டு நமக்கு செரிமான சக்தி கொஞ்சம் இதாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ ஓகேங்க, இது வந்துட்டு நான் ஒரு கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் அரிசி ஊறினாலே போதுமானது. ஒரு 2 மணி நேரம் நான் ஊற வச்சிட்றேன். அப்படியே ஊறட்டும். இதுவும் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இது பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்க, பாருங்கள், நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு. கடலைப்பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து அரிசியும் சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ நம்ம இந்த மிக்சியில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். மிக்சியில் போட்டு இதை நல்லா நைஸாக வந்துட்டு தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ அதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருங்க. இதை வந்துட்டு அப்படியே நுணுக்கிட்டு வந்துடுறேன். ஏலக்காய் பொடி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கிட்ட ஏலக்காய் பொடி வந்துட்டு தீர்ந்து போச்சு. இது வந்து நான் நுணுக்கிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து ஸ்வீட்டு இது மாதிரி பலகாரம்லாம் செய்கிறோம் அப்படின்னாக்கா தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்ச தேங்காய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம திருவி ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல ஃப்ரிட்ஜில், அது மாதிரி உள்ள தேங்காய் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. போடலாம், ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. நான் இப்போ இந்த தேங்காவையும் திருவி எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்புக்கிட்ட போனோம்னா கரெக்டாக இருக்கும். கடலைப்பருப்பை வந்துட்டு கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா அப்படி அழுத்தினோம்னாக்கா நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா கடலைப்பருப்பை நல்லா குக்கரில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெறுமனே வந்துட்டு ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் வேக வச்சாலும் சரி, நல்லா வந்துட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அரிசி அரைக்கும் போது அதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுங்க. எப்போதுமே ஸ்வீட்டு செய்யும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ அரிசி அரைக்கும் போது நான் ஒரே கொஞ்சமாக உப்பு நான் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மிக்சியில் வந்து அரைக்க போகிறேன். கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். இது நல்லா திக்காக அரைக்கணும், நல்லா கட்டியாக அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கட்டியாக அரைச்சிட்டு வந்துடலாம். மாவு அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், இப்போ நைஸாக மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைக்கணும். இது மாதிரி அப்படி அரைச்சா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த உருட்டுறதுக்கு வரும் உங்களுக்கு. இதை பாருங்கள், இது மாதிரி அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கணும். தண்ணி வந்து ஒரே தடவையாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அரையாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது மாதிரி அரைச்சிருங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு கிரைண்டரில் அரைச்சாக்கா இன்னும் சூப்பராக நல்லா அரைச்சிடலாம் கிரைண்டரில். இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன். அவ்வளோதான், மாவு அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இந்த பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அந்த பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இது மாதிரி இருக்கணும்.
நமக்கு இந்த கடலைப்பருப்பு போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து சாப்பிடும்போது நமக்கு அதை எடுத்து அந்த பாக்குள்கட்டை சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு நம்ம வாயில் வந்து வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இது போடுறது. இது வேக வச்சு எடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேங்காவும் துருவி எடுத்துட்டேன். இது பாருங்கள், தேங்காய் மாதிரி துருவி எடுத்துட்டேன். ஏலக்காவையும் நுணுக்கியாச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு வந்து இந்த மாவுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் வந்துட்டு இப்போ வெல்லம் எடுத்துருக்கேன். அச்சு வெல்லம் தான் இது எடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு நாட்டு சக்கரை போடுற மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஆனால் வந்துட்டு இந்த பாக்குள்கட்டைக்கு வந்து வெல்லம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த மாவுக்கு இது கரெக்டான அளவு. அரை இனிப்பாக இருந்தால் கூட இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அரை இனிப்பு உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் நல்லா இனிப்பு சாப்பிடுவீங்கன்னா இதில் ஃபுல்லாக ஒரு கப்பு வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இவ்வளோ தாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மாவை வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். இந்த பாருங்கள், நான் ஒரு இட்லி துணி எடுத்துருக்கேன். இட்லி துணி எதுக்காகனா நம்ம மாவு வந்துட்டு இப்போ இதை உருட்டி சின்ன சின்ன உருண்டையாக இதில் உருட்டி போட்டோம்னாக்கா கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே நம்ம எடுக்கும்போது ஈஸியாக போடும்போது அள்ளி இப்படி போட்டுடலாம். நல்லா நம்ம தண்ணி கொதிக்கிறப்ப அப்படி போட்டுடலாம். அதுக்காக தான் இப்போ மாவு வந்து இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு. ஆனால் இது உருட்டுறது வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப என்னடா இது இவ்வளோ மாவு வச்சுட்டு உருட்டணுமே அப்படின்னு கஷ்டப்படுவோம். அது உருட்டி எடுக்கிறது தான் வேலையே. இதில் இப்படி தான் வந்துட்டு எங்கள் அம்மாலாம் வந்துட்டு இப்படி தான் போடுவாங்க. இப்படி தான் போடுவாங்க. உங்களுக்கு இதை எடுத்துகிட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வெள்ளை துணியில் வந்துருங்க இதை மாதிரி போடுவாங்க. மெனக்கெட்டு உட்காந்து இது மாதிரி செய்வாங்க. இது மாதிரி செஞ்சு இதை மாதிரி வச்சுருவாங்க. ஒரு துணியில் வந்துட்டு இதான் இந்த வெள்ளை துணியில் போட்டு இப்படி வச்சுருவாங்க. அது அப்படியே உணர்ந்துக்கிட்டு இருக்கும். உருட்டுற வரைக்கும் காஞ்சிரும். லைட்டாக காயும். சும்மா அந்த ஈரம் உணரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் எடுத்து போடுவாங்க. உங்களுக்கு வந்து இது செய்கிறதுக்கு இதை மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு அலுப்பாக இருக்குது, டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை முறுக்கு உரலில் வச்சு அப்படியே புழிஞ்சு விட்றலாம். முறுக்கு உரலில் வந்து எடுத்து முறுக்கு புளிகிற அச்சு போட்டுட்டு அப்படியே வந்து இந்த மாவை எடுத்து 2 இது தான் வரும், 2 உரல் தான் வரும். இது அதை எடுத்து அப்படியே அழகாக அந்த தண்ணியில் புழிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்துட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே கலக்கி விட்டோம்னாக்கா சின்ன சின்னதாக உடஞ்சிரும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நான் இதை மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லையா உங்களுக்கு வந்துட்டு உருண்டையாக போடணுன்னா இந்த பாருங்க உருண்டையாக போடலாம். மாவு வந்து கரெக்டாக சூப்பராக அரைக்கணும். அரைக்கிறதுல தான் இருக்குது. உங்களுக்கு மாவு கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இதை மாதிரி துணியில் வந்து அதையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதை மாதிரி துணியில் வந்துட்டு மாவை எடுத்து இதை மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே துணியில் உங்களுக்கு ரொம்ப மாவில் தண்ணி ஊற்றிட்டீங்க, தண்ணியாக இருக்குது, உருட்டை வரலைன்னா துணியில் அப்படியே காட்டன் துணியில் இந்த இட்லி துணி இருக்கு பாருங்க, இந்த மாதிரி துணியில் அப்படி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ஈரமெல்லாம் அந்த துணியில் வந்துட்டு போயிடும். உங்களுக்கு உருட்டுறதுக்கு சூப்பராக வரும். அதுவும் ஒரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் இதை மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான். அதை பாருங்கள், 2 தட்டில் வந்து உருட்டி எடுத்துட்டேன். மாவு காலி ஆகிடுச்சு. பாருங்க, மாவு சுத்தமாக காலி. அடுத்து வந்து இப்போ இந்த வெல்லத்தை வந்து கல் மண்ணெல்லாம் இருக்கும் வெல்லத்தை, அதனால் இந்த வெல்லத்தை போட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அது கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கலாம். வெல்லம் பாருங்கள், இப்போ வந்துட்டு வடிகட்டிடலாம். கரைஞ்சிருச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் பாருங்கள் வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இட்லி பானையில் தான் நான் செய்ய போகிறேன். இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். ஒரு 5 டம்ளர் கரெக்டாக 5 டம்ளரும் 6 டம்ளர் தண்ணி வைங்க. இப்போ 1/4 கிலோ அரிசி அது. இப்போ நல்லா 1 லிட்டர் தண்ணி போல் நான் வச்சுருக்கேன். தண்ணி உங்களுக்கு அதிகமாக இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இந்த உருட்டி வச்சுருக்க அந்த உருண்டையை தான் இதில் போட போகிறோம். தண்ணி நிறையா வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட இருத்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வெல்லம்லாம் நம்ம லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் எடுத்து நம்ம தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த உருண்டையெல்லாம் இதில் போடணும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே வந்து மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு நான் அரைச்சிருக்கேன். இப்போ இதில் ஒரு கல் உப்பு போட்டுக்கிறேன், சும்மா கொஞ்சமாக, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அந்த இனிப்பு வந்து அந்த நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் அந்த உப்பு. தண்ணி நல்லா கொதிக்குது. இதை பாருங்கள், இதை இப்போ இதில் போட்டுடலாம். அப்படியே போடுங்க, ஒன்றும் ஆகாது. ஏன்னா வந்துட்டு நல்லா வந்துட்டு துணியில் வச்சுருந்தது கொஞ்சம் உணர்ந்துருச்சு. அப்படியே வந்துட்டு போட்ட உடனே கலக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அப்படியே அதுவாகவே தானாகவே அப்படியே எலும்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம கலந்துக்கலாம். அது ஒன்றும் ஆகாது, அடி பிடிக்காது, ஒன்றும் பண்ணாது. கொதிக்கிற தண்ணியில் தானாகவே அது வந்துட்டு மேலே எலும்பி வரும். இது ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அடுத்தது அந்த தட்டை போட்டுக்கலாம். நான் அதை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருக்கேன். பார்ப்போம். இப்போ லைட்டாக வந்துட்டு சும்மா உடையாத அளவுக்கு பண்ணுங்கள். லைட்டாக அப்படியே பாருங்கள். போட்ட உடனே நம்ம வந்து கிண்டி விட்டோம்னாக்கா குழன்னு ஆகிடும் அந்த தண்ணி. அப்புறம் இது வேகாது.
நல்லா வந்துட்டு எலும்பி வந்துச்சு பாருங்கள். எப்படி அடுத்ததும் போட்டுடலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்துட்டு மேலே வந்துட்டு பாருங்கள், மேலே எலும்பி வந்துச்சு பாருங்கள். எல்லாம் நல்லா வந்துருச்சு பாருங்க. இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. இப்படி அழுத்தினீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு. இவ்வளோதான் பதம், வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த தண்ணியை நான் அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ தண்ணி நீங்கள் நிறையா வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ வடிகட்டிக்கலாம் கொஞ்சம். இந்த பாருங்கள், இப்போ தண்ணி இப்போ கொஞ்சம் இருக்குது அப்படின்னாக்கா இந்த தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்துட்டு எனக்கு போதுமான அளவு இருக்குது, நான் அப்படியே விட்டுறேன். இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் வெல்லம் எல்லாம் போட்டோம்னாக்கா இது கரெக்டாக இருக்கும். ஆறுனுச்சுனாக்கா இறக்கி வச்சோன்னா ஆறுனாக்கா கொஞ்சம் திக்காகிடும். அதனால் இந்த தண்ணியோடு இப்படி இருந்துச்சுன்னா அப்படியே கரெக்டாக அப்படியே வச்சிடலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் வடிகட்டிக்குங்க. இப்போ கடலைப்பருப்பு போட்டுடுறேன். இப்போ அடுப்பை வந்து வேகமாக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்லா வந்துட்டு வெந்துருச்சுங்க. கடலைப்பருப்பும் போட்டாச்சு, இதெல்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு வெள்ளை தண்ணி ஊற்றிடலாம். இப்போ வெள்ளை தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே கலக்கி விடுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், கொதித்த உடனே எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இறக்கி வச்சு கொஞ்சம் ஆறுனுச்சுன்னா இன்னும் திக்காயிடும். இப்போ வந்து ஏலக்காய் பொடி போடலாம். கமகமான வாசம், எனக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை இது. இதை வந்துட்டு செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மறுநாள் தான் சாப்பிட்ணும், ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காய் வந்து இப்போ வந்து மாவு அரைச்சது தான் இது. மாவு அரைச்சது ஒன்றும் இல்லை அதில் மாவெல்லாம். இந்த தேங்காய் வந்து இதில் அப்படியே போட்டு ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். அப்படியே சும்மா அரைச்சி இப்படி போட்டோம்னாக்கா அந்த பால் பிரிஞ்சு அதில் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு ஒரே அப்படியே சுற்றிட்டு வந்துடுறேன். பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் போட்டுடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்லேயே வந்து நம்ம அப்படியே கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், அப்படியே கிண்டி விட்டேன். ரெடி, பாவு கொழுக்கட்டை ரெடி. இந்த கடலைப்பருப்போட சேர்ந்து அந்த இனிப்பு அப்படியே சேர்ந்து சாப்பிடும்போது அந்த தேங்காய் வடை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இறக்கி வச்சிட்டோம்னாக்கா ஆறுனோடனே நம்ம சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான், பாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ஒரு பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். திரட்டு பாலும், இது பேர் திரட்டு பால். திரட்டி அப்படியே மாவு போடுறதுனால திரட்டு பால். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சுடுது, சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.